தேவியின் திருவிளக்கு அருள் தரும் விளக்கு அம்மனின் திருவிளக்கு திருவிளக்கு தேவியின் திருவிளக்கு அருள் தரும் விளக்கு அம்மனின் திருவிளக்கு சிறப்பிக்குமாக எங்கள் மாநகர உறுப்பினர் செல்வாசாயா அவர்கள் தலைமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன மத மொழி வேறுபாடின்றி இலங்கையில நாலா பக்கங்களிலிருந்து 4 இன மக்களும் 3 மொழி பேசுகின்ற மக்களும் வந்து தங்களை நோய் துன்பங்களை தீர்த்து போகின்ற இந்த நாகாடி தேவாலயம் ஒரு நடமாடும் வைத்தியசாலை போன்று சகல இன மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில 100% உதவி அளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் தங்கள் கோயில்களை சொல்லி அடியார்கள் இந்த தாயாரின் கோபுர வேலைகளுக்கு உரிய ஒவ்வொரு கல்லை எடுத்து தங்களது வேதனைகளை சொல்லி இயன்ற காணிக்கையோடு வைத்து சிறப்பித்து வைக்குமாறு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இன்று 8 வருஷம் குழந்தை இல்லாது குழந்தை பயமாண்டி இந்த ஆலயத்துக்கு வந்து தாயாரின் அருளினால் குழந்தை கிடைக்கப்பெற்ற சாய்ந்தமருவை சேர்ந்த ஜெமில் ஜனாசா என்ற தம்பதியினருக்கு குழந்தை பிறந்து இன்று அந்த பிள்ளை சனாப் என்ற பெயரோட இந்த ஆலயத்தில் இருக்கின்றார். அந்த அடியார்களின் விசேட பூஜையே இன்று நடைபெறும் பூஜையாகும். அது அந்த பூஜையோட மட்டுமில்லை, அவர்கள் இந்த ஆலய கட்டட வளர்ச்சிக்காக 20,000 ரூபாய் காசையும் இந்த தாயாரின் கட்டட நிதிக்காக வழங்கியுள்ளார்.